அங்கே ஜெயலலிதா தான் இதுக்கு தலைமை தாங்கி நடத்துகிறவங்க. ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, அதனால் விட்டாச்சு. இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாச்சு. பொம்பளைக்கு அரசியல் அரிச்சொடியும் தெரியாது, அரசியலும் தெரியாது. அது ஒரு மெய்ட் சர்வெண்ட்டு. அதான் எல்லாத்துக்கும் காரணம் சபாநாயகர் தான். சபாநாயகர் ஒழுங்காக இருந்தாருன்னா ஆளுங்கட்சியும் அடைக்கலாம், எதிர்கட்சியும் அடைக்கலாம். எங்களுக்கு அதிமுகவில் என்ன நடக்குன்றதை பற்றி நான் கவலைப்படலை. இது மாதிரி நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். உடனடியாக ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு கவர்னர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். சொத்து குவிப்பு வழக்குல சசிகலா குற்றவாளின்னு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்கில் நியாயமாக பார்த்தீங்கன்னா குன்னா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் அதுக்கு இடையில் இன்னொரு குமாரசாமி யாரோ ஒரு ஆள் அவர் ஜட்ஜ்மெண்ட்டு அது விற்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படியே லோயர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ அழகான ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஆகவே தண்டனை அதில் இன்றைக்கி நான் இன்னும் இப்போ தான் வந்திருக்கு, படித்து பார்க்கல. ரொம்ப கடுமையாக சாடி இருக்காங்க ஜட்ஜுங்க, இந்த ஊழலை பற்றியும் பண்ணுறது பற்றியும். ஆக ஜெயலலிதா தான் இதுக்கு தலைமை தாங்கி நடத்துகிறவங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நடத்துறது எல்லாம் கூட்டு சதி தான் இவங்கெல்லாம். இப்போ ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, அதனால் விட்டாச்சு. இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாச்சு. ஆக குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்ட சுப்ரீம் கோர்ட் வரையில் தண்டனை அனுபவித்தவரை வேறு வழி கிடையாது. அதிமுக பிளவுபட திமுக தான் காரணம் அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்க பதில்? அந்த பொம்பளைக்கு அரசியல் அரிச்சொடியும் தெரியாது, அரசியலும் தெரியாது. அது ஒரு மெய்ட் சர்வெண்ட்டு, அவ்வளோதான். அந்த சர்வெண்ட்டை கொண்டு ராஜ்பாட் போட்டிங்கன்னா ராஜ்பாட்டில் என்ன பாட்டு பாடும், அங்காடிக்காக தான் செய்யும். ஓபிஎஸ்ஐயும் அவரோட ஆதரவாளர்களையும் அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இந்த நிலையில ஓபிஎஸ்க்கு திமுக ஆதரவு தருமா? எங்களுக்கு அதிமுகவில் என்ன நடக்குன்றதை பற்றி நான் கவலைப்படலை. இது மாதிரி நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். நடப்பதை பற்றி நான் கவலைப்படலை. துரதிருஷ்டவசமாக அவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க. ஆகையினால நிலையான ஒரு ஆட்சியை தரணுன்னு நாங்கள் கவர்னருக்கு வேண்டிக்கிட்டு இருக்கோம். இதில் அவர் உடஞ்சி இவர் பக்கம் வராங்களா, இவங்க கொஞ்சம் அடுத்த பக்கம் வராங்க. என்னுடைய கணக்கு யாராவது ஒருத்தராவது ஃபுல் மெஜாரிட்டியில் ஆட்சி நடத்தாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா சசிகலா தரப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏன் வரவேற்கணும், நான் ஏன் வெறுக்கணும்? எனக்கு என்ன கிடையாது அந்த கட்சியில். அதை பற்றி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க, அவங்க தகுதியை அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நாயகருக்கு அதுக்கு அவர் போய் அவருக்கு தகுதி இருக்குது இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்? நான் சட்டசபையில் கூட அதிகமாக அவர் என் கூட அதிகமாக விவாதத்தில் கலந்துக்கிட்டுறல. அதனால் தகுதி இருக்குது இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சஸ்பென்ஷன், வெளியேற்றம், வெளிநடப்புன்னு இல்லாமல் இனிமேலையாவது சட்டசபை ஆரோக்கியமான முறையில் நடைபெறுமா? அது நடத்தணும்னு தான் நாங்கள்லாம் ட்ரை பண்ணி இந்த முறை நடத்திக்கிட்டு இருக்கோம். வெளிநடப்பு போகிறதெல்லாம் கூட குறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதான் எல்லாத்துக்கும் காரணம் சபாநாயகர் தான். சபாநாயகர் ஒழுங்காக இருந்தாருன்னா ஆளுங்கட்சியும் அடைக்கலாம், எதிர்கட்சியும் அடைக்கலாம். அவர் ஆளுங்கட்சியை பற்றி திரும்பி பார்க்க மாட்டேன்னு அவர் ஒரு ஏடிஎம்கேக்கார மாதிரி நடந்துக்கிறார். அதனுடைய விளைவு தான் சட்டசபையில் தகராறு வர்றது. அவருக்கு நாம் கட்சிக்கு அப்பாற்பட்டவர், இதை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி பார்க்க மாட்டேன்றார். ஏடிஎம்கே என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே அலட்சணமாக வருதார். அதனால் சபாநாயகருக்குரிய அந்தஸ்துக்குரியவர் அல்லவர். இதுக்கு மேலே கவர்னர் ஒரு முடிவை அறிவிப்பாரா, இல்லை இன்னும் காலதாமதம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் தாமதம் பண்ண மாட்டார். இன்றைக்கி நாளைக்குள்ள ஒரு முடிவு எடுத்துடுவார். ஒன்றும் இல்லை, 144 போட்டாங்க. அங்கே போலீஸ் நிறையா போய் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. டிவியில் பார்த்தேன் இப்போ தான் எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா போனோம். இப்போது அந்த அம்மா போச்சுன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. நாங்கள் ஏன் போனிக்க போகிறோம் கோவத்தில். திரு கருணாநிதி அவர்களோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. இங்கே ஒரு தொடை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் பேச்சு வாய்த்து கொஞ்சம் இருக்குது. பேச்சு தெரப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓரிரு வார்த்தைகள் பேசுகிறாரு. இன்னொரு 15-20 நாளில் சரளமாக வந்துடும். உடனடியாக
ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு கவர்னர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வற்புறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் நீங்க அங்கே கேளுங்க.